இன்று மார்ச் மாதம் 23ஆம் தேதி அஸ்வசும தொடர்பிலான மிக முக்கியமான ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பல்வேறு அஸ்வசும தொடர்பிலான காணொலிகளை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். எனவே அஸ்வசும தொடர்பிலான தகவல்கள், அதே நேரம் ஏனைய கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகள் உங்களுக்கு வந்து சேரும். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, அதை தட்டி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எங்களுடைய காணொலிகள் வரும். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், முக்கியமாக இந்த 5000 ரூபாய் கொடுப்பனவு வந்து ஏப்ரல் மாதத்தோடு நிறுத்தப்படுகிறது. உண்மையிலேயே இந்த 5000 ரூபாய் கொடுப்பனவு நிறுத்தப்படுவது சரியா? அவ்வாறு நிறுத்தப்பட்டால் அந்த மக்களினுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. உங்களோட கருத்து என்ன? இந்த 5000 ரூபாவை நிறுத்துவது, ஏப்ரல் மாதத்தோடு நிறுத்துவது சரியா அல்லது தொடர்ந்து கொடுக்க வேண்டுமா என்ற உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே பதிவு செய்யுங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த அஸ்வசும முதலாம் கட்டம் வந்து 2026 தான் வந்து நிறைவடையுது. எனவே 2500 ரூபாய் கொடுப்பனவிலிருந்து 5000 ரூபாய் உயர்த்தப்பட்டு அந்த 5000 ரூபாய் எடுக்கிறவங்களோட கொடுப்பனவு ஏப்ரல் மாதத்தோடு நிறுத்தப்படுகிறது. ஏனைய கொடுப்பனவு எடுக்கிறவர்களினுடைய கொடுப்பனவு தொடர்ச்சியாக 2026ஆம் ஆண்டு வரைக்கும் கொடுக்கப்படும். எனவே இந்த 5000 ரூபாய் கொடுப்பனவு தொடர்பில் தான் இப்போது வந்து மிக முக்கியமான ஒரு சிக்கல் பிரச்சனை உருவாகி இருக்கு. இந்த அஸ்வசும கொடுக்கப்படுவதன் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து மாதம் மாதம் காசு கொடுத்துட்டு இருக்கிறது இல்லை அப்படி நோக்கம். இந்த காசு மூலமாக ஏதாவது ஒரு சுய தொழிலை நீங்கள் சுயமாக உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கொடுப்பனவு கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அப்படி பார்த்தால் அந்த 5000 ரூபாயை வைத்து என்ன சுய தொழிலை நாம் செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வியும் நமக்கு இருக்கிறது. இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் கொடுக்கப்படாது, சில குறிப்பிட்ட வருடங்களுக்குள் கொடுக்கப்பட்டு உங்களை ஒரு சுய தொழில் முயற்சியாளராக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த காசு கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இந்த சிறிய கொடுப்பனவுகளை வைத்து எப்படி சுயதொழில் ஆரம்பிப்பது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த கொடுப்பனவு வந்து ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நிறுத்தப்படும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். எனவே இந்த அஸ்வசும கொடுப்பனவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2029ஆம் ஆண்டு வரைக்கும் கொடுக்கப்பட இருப்பதாக சில தகவல்கள் வெளியாக இருக்குது. அதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போது ஜூலை மாதத்திலிருந்து 2ஆம் கட்ட கொடுப்பனவு வந்து கொடுக்க போகிறாங்க. ஜூன் மாதத்தில் அதுக்கான சகல பேர் பட்டியலும் வந்து வெளியே வரப்போகிறது. மனக்குறை போட்டவர்களுக்கும் நல்லதொரு தீர்வு வந்து வரப்போகுது. நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க, மனக்குறை போட்டவர்களுக்குரிய தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி. மனக்குறை போட்டவர்களுக்கான தீர்வு என்னன்னு சொன்னால், அதை பரிசீலனை செய்து ஜூலை மாதத்திலிருந்து கொடுப்பனவு கொடுப்பதற்கான சில திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்லாது இந்த ஏப்ரல் மாதத்தில் சில சலுகைகள் கொடுக்கப்பட போகிறது. குறிப்பாக சில அத்தியாவசிய பொருட்கள் வந்து மானிய விலையில், அதாவது விலை குறைத்து ஏப்ரல் மாதத்தில் கொடுக்க போகிறாங்க. 8 லட்சம் அஸ்வசும பெறுகின்றவர்கள் இருக்கிறாங்க. எனவே அவர்களுக்கும் சேர்த்து இந்த மானிய அடிப்படையில் சத்தோச ஊடாக அதை கொடுக்க போகிறாங்களாம். அது சம்பந்தப்பட்ட செய்திகள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். தொடர்ந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இன்னும் ஒரு காணொலியில் நாங்கள் சந்திக்கலாம். அதே நேரம் ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவு தொடர்பான தகவல்கள் இன்னும் சில தினங்களில் வரும். அந்த செய்தியை அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.